எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் யூட்டரிசன். பொதுவா நெறைய பேர் சொல்றத பார்த்துருப்பீங்க. எனக்கு எல்லா விளையாட்டும் ஓரளவு கொஞ்சமாவது விளையாட தெரியும். ஆனா, இந்த செஸ் மட்டும் எப்படி விளையாடுறதுன்றது தெரியாது. அரக்க கூட தெரியாதுன்னு சொல்றத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அ ஸோ இன்றைக்கு நாங்க பார்க்க போறது செஸ் என்ன மாதிரி நாங்க மூவ் பண்றது. அதாவது அரசர்களின் விளையாட்டு என வர்ணிக்கப்படுற சதுரங்கம், அ என்ன மாதிரி நாங்க ஒவ்வொரு மூவும் செய்றது, அதில இருக்கிற விஷயங்கள் என்னென்ன என்று சொல்லி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். அதில முதல் கட்டமா ஓகே. இதில நீங்க ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க. இதுதான் செஸ் போர்ட். சதுரங்க பலகை. இதில 1லிருந்து 8 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கும் சைட்ல. அதே மாதிரி கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏயிலிருந்து ஹெச் வரைக்கும் போட்டிருக்கு. இது அ இது குறியீடு. ஒவ்வொரு 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 பாக்ஸுக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்ஸ நான் குறிக்கிறோம்னு சொன்னா, இந்த பாக்ஸ நாங்க இந்த பாக்ஸை A1 என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸை சொல்ல போறோம்னு சொன்னா, இது B2, இது C3, D4, E5, F6, G7, H8. இப்படி ஒவ்வொரு பாக்ஸுக்குமே இதில் இருக்கிற 64 பாக்ஸுக்குமே ஒவ்வொரு ஒரு நேம் இருக்கு. ஏயிலிருந்து 8 வரைக்கும் பாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி பியிலிருந்து சியிலிருந்து அதே மாதிரி ஹெச்லேருந்து 8 வரைக்கும் ஒவ்வொரு பாக்ஸஸ் இருக்குது. செஸ்ஸில் மொத்தம் 16 காய். ஒயிட்டில் 16, பிளாக்கில் 16. எப்போவுமே வெள்ளை தான் முதலாவதாக மூவ் பண்ண துவங்கும். இப்போ நாங்கள் கேமுக்குள்ளே போவோம். என்ன மாதிரி ஒவ்வொரு பீசஸும் இறக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது சிப்பாய். இதை சொல்கிறது சிப்பாய் என்று சொல்லுவோம் இங்கிலீஷில் போன்ஸ். இதில் 2வது ரேங்க் உங்களோட இதை சொல்லுவோம் ரேங்க் அண்டு, இதை சொல்கிறது ஃபைல் அண்டு சொல்லுவோம். சரிதானே? ஏ நம்பர்ஸ் இருக்கிற ஆர்டரில் வர்றது ஃபைல், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கிற சைட்டில் வர்றது ரேங்க். ஓகே. இந்த 2வது ரேங்க்லேயும் 7வது ரேங்க்லேயும் தான் சிப்பாய் நாங்கள் முதலாவதாக அடுக்குவோம். சரிதானே? சிப்பாய் 8 சிப்பாய் வாழைக்கும் 8 சிப்பாய் கருப்புக்கும் இருக்கும். நாங்கள் சிப்பாய் மூவ் பண்ணுறது என்ன மாதிரி என்று சொல்லி பார்ப்போம். சிப்பாய்ன்றதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு பாக்ஸ் நேராக அரைக்கலாம். சரிதானே? ஒரு பாக்ஸ். அதே மாதிரி வெள்ளையும் ஒரு பாக்ஸ் அரைக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு விரும்பினா முதலாவது தடவை மட்டும் சிப்பாயை நாங்கள் 2 வட்டி இறக்கலாம். முதலாவது தடவை மட்டும் சிப்பாயை நாங்கள் 2 வட்டி இறக்கலாம். அதே மாதிரி பிளாக்கும் அதோட விருப்பத்தின் பேரில் 2 வட்டி வேணும்னு சொன்னால் அரைக்கலாம். நீங்கள் இதில் ஒரு வட்டியும் அரைக்கலாம். நார்மலாக 2 வட்டியும் அரைக்கலாம். இப்போ நாங்கள் சிப்பாயை என்னென்று கட் பண்ணுறேன்ட்டு சொல்லி பார்ப்போம். சிப்பாய் நேராக தான் எப்போவுமே போய்கொண்டிருக்கும், பின்னுக்கு வராது. ஆனால் கட் பண்ணிக்க மட்டும் அதுண்ட குறுக்கு பக்கமாக கட் பண்ணும். சரிதானே? அதுண்ட குறுக்கு பக்கமாக கட் பண்ணும். இப்போ E4ல் இருக்கிற இந்த சிப்பாயை கட் பண்ணணும்னு சொன்னால், முன்னுக்கு நேராக இருக்கிற சிப்பாயை ஒரு நாளும் கட் பண்ணாது. அது கட் பண்ணணும்னு சொன்னால் அதுண்ட 2 சைட்லேயும் குறுக்கு பக்கமாக முன்னோக்கி இருக்கிற சிப்பாயை மட்டும்தான் என்ன செய்யும்னு சொன்னால் கட் பண்ணும். இப்படி ஒரு சிப்பாயை வச்சோம்னு சொன்னால் இதை இப்படி கட் பண்ணும். இதை மூவ் பண்ணிக்க அடுத்ததாக இப்படி சிப்பாயை கட் பண்ணும். இப்போ பிளாக் கட் பண்ணணும்னு சொன்னால் இப்படி கட் பண்ணு. சரிதானே? அப்போ சிப்பாயின்ற மூவ் இந்த மாதிரி தான் இறக்குறது. இப்படி நேராக நீங்கள் இறக்கலாம். வெட்டேக்க மட்டும் குறுக்கா வெட்டலாம். அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் கோட்டை. சரிதானே? கோட்டை என்ன மாதிரி நாங்கள் மூவ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கோட்டையை மூவ் பண்ணிக்க, கோட்டை ஒரு இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் போகும், அது நிற்கிற பாதையில இருந்து எவ்வளவு தூரம் போகும். ஆனால் கோட்டை இப்படி நேராக வலது பக்கம் இடது பக்கம் கீழ். சரிதானே? வலதோ இடதோ சைட்டாக போகும். சரிதானே?
கரையாகவும் போகும், நேராகவும் போகும். ஆனால் எப்போவுமே கோட்டை குறுக்கால போவாது. சரிதானே? அது எப்போவுமே ஞாபகம் வச்சிருக்கணும். இப்படி குறுக்கால கோட்டை போவாது. கோட்டை எப்போவுமே நேராக மட்டும்தான். இப்படி கொண்டு போய் நீங்கள் நேராக எவ்வளவு தூரம் கொண்டு போய் கொண்டு வரலாம். அதே மாதிரி கரையிலையும் கொண்டு வரலாம். சரிதானே? கோட்டை அதே மாதிரி கோட்டை வெட்டுறேன்னு சொன்னாலும், ஏதாவது ஒரு காயை வெட்டுறேன்னு சொன்னாலும் அது போகிற பாதையால் தான் போய் வெட்டு. சரிதானே? குறுக்கால எப்போவுமே கோட்டை போவாது. அடுத்தது பார்க்க போகிறது மந்திரி. மந்திரி என்ன செய்யும்னு சொன்னால், அது போகிற பக்கத்தில் குறுக்கால தான் மந்திரி போகும். எப்போவுமே மந்திரி குறுக்கால தான் போகும். கோட்டை பார்த்தனாங்க கோட்டை எப்போவுமே நேராக தான் போகும். ஆனால் மந்திரி என்ன செய்யும்னு சொன்னால் குறுக்கு திசையால் மட்டும்தான் போகும். வெட்டுறான்னு சொன்னாலும் அது குறுக்கு திசையால் தான் வெட்டும். இதில் மந்திரியில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், மந்திரியில் 2 மந்திரி இருக்குது. ஒன்று கருப்பு கோட்டுகளால் போகிற மந்திரியாண்டு ஒன்று இருக்குது. அடுத்தது வெள்ளை கோட்டுகளால் போகிற மந்திரி இருக்குது. குறுக்கு பாதைகளால் ஒரு மந்திரி வெள்ளை கோட்டுகளால் மட்டும் போகும், மற்ற மந்திரி கருப்பு கோட்டுகளால் மட்டும் போய்விடும். சரிதானே? வெள்ளை மந்திரி வெள்ளை பாதைகளால் மட்டும்தான் போய் வரும், கருப்பு மந்திரி கருப்பு பாதைகளால் மட்டும்தான் போய் வரும். ரெண்டும் ஒன்று ஒவ்வொரு பட்டியில் சந்திக்காது. ஒரே குறுக்கில் எப்போவுமே சந்திக்காது. ஏன்னு சொன்னால் ரெண்டும் போகிற திசையும் வேறவா இருக்கும், வெட்டுற இடம் வேறவா இருக்கு. சரிதானே? அடுத்தது பார்க்க போகிறது நாங்கள் என்னென்னு சொன்னால் குதிரை. ஓகே, குதிரை என்ன மாதிரி போகும்னு சொன்னால், குதிரை டானா வடிவில் போகும். குதிரை தான் நிற்கிற இடத்துல இருந்து டானா வடிவில் 1 2 3 இந்த பட்டிக்கு போகும். சரிதானே? இங்கே இருந்து டானா வடிவில் இங்கே போகும். அதே மாதிரி 1 2 3 இங்கே இருந்து இங்கே போகும். அடுத்தது அது நேராகவும் போகும், பின்னுக்கும் போகும், கரையாகவும் போகும், 2 பக்கம். இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 இந்த பட்டிக்கு போகும். அதே மாதிரி மற்ற சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 இங்கே இருந்து இங்கே வரும். ஒரு குதிரை சென்டரில் நிற்க இதில் போகும், இங்கே போகும், இங்கே இப்படி ஒரு குதிரை சென்ட்ரலில் நிற்க சுற்றி 8 திசைக்கு போகும். சரிதானே? அது டானா வடிவில் எப்போவுமே குதிரை நேராகவோ குறுக்காக போகாது. டானா வடிவில் 8 திசைக்கும் போகும். நீங்கள் விரும்பின இடத்துல தூக்கி வைக்கலாம். வெட்டும் போதும் அதே மாதிரி தான் வெட்டும். அதே மாதிரி கரையில் நிற்கிற குதிரை 4 இடத்துக்கு போகும். அதே மாதிரி மூலையில் ஒரு குதிரை நிற்குதுன்னு சொன்னால் அது 2 பட்டிக்கு தான் போகும். எப்போவுமே சென்ட்ரலில் நிற்கிற நாய் பலம் பாய்ஞ்ச ஒரு நாய்ட்டாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அது பிடிச்சிருக்கிற ஸ்பேஸ் கூடவா இருக்கு. சரிதானே? அது பிடிச்சிருக்கிற ஸ்பேஸ் கூடவா இருக்குமென்றபடியாக நைட்டை எப்போவுமே சென்டரில் வச்சு விளையாடுறது உங்களுக்கு நல்லது. அடுத்தது பார்க்க போகிறது ராணி. ராணி எப்படி போகும்னு சொன்னால், ராணி நேராகவும் போகும், குறுக்காகவும் போகும். சரிதானே? ராணி நேராகவும் போகும், குறுக்காகவும் போகும், கரையாகவும் போகும். சுற்றி எல்லா திசையிலையும் ராணி போகும். ஆனால் குதிரை மாதிரி ராணி போகாது. சரிதானே? குதிரை மாதிரி ராணி போகாது. ஆனால் நீங்கள் நேராகவும் இறக்கலாம், குறுக்காகவும் இறக்கலாம், கரையாகவும் இறக்கலாம். வெள்ளையிலேருந்து கருத்த பாக்ஸுகளையும் கொண்டே வைக்கலாம், கருப்பிலேருந்து வெள்ளை பாக்ஸுகளையும் வைக்கலாம். அதால் தான் எப்போவுமே எங்களுக்கு குயின் ஒரு வலிவல் பீஸாக இருக்குது செஸ்ஸில். சரிதானே? அது எந்த திசையிலையும் நீங்கள் இறக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே இருந்து ஒரு போட்டில் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு இலவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெட்டும் போதும் அது
எவ்வளவு தூரம் போய் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் குதிரையை தவிர இந்த ஒரு பீஸும் ஒரு பீஸை கடந்து போகலாம். சரிதான். அடுத்தது பார்க்க போகிறது கிங். சரிதானே, கிங் இதுதான் செஸ்ஸிலே முக்கியமான ஒரு பீஸ். ஏனென்று சொன்னால் மற்ற எல்லா காயும் இல்லாமல் நாங்கள் இதில் விளையாடலாம். ஆனால் எப்போவுமே ராஜா இல்லாமல் ஒன்றுமே செய்யலாம். ராஜா தான் மிக முக்கியமான ஒரு நபர்கள். ராஜா சுற்றி இருக்கிற எல்லா சைட்டுமே போகும், கிங் குயினை மாதிரியே போகும். ஆனால் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துக்கு தான் போகும். சரிதானே. ராணியை நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு வைக்கலாம். ஒரு போட்டுன்ற ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு இரவில் கொண்டு போகலாம். ஆனால் அதே ராஜா போகிறதுக்கு அது குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். ஏன்னு சொன்னால் ராஜா ஒவ்வொரு பட்டியாக தான் மூவ் பண்ணுவேன். ஒரு நேரத்தில் ஒரு பட்டிக்கு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ராஜாவை நாங்கள் இந்த மாதிரி கொண்டு போகலாம். எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அறையை கொள்ளலாம். சரிதானே. இறுதியாக நாங்கள் பார்க்க போகிறது செஸ் போர்ட் என்ன மாதிரி நீங்கள் பொசிஷனாக அடுக்கிறேன்னு சொல்லி ஸ்டார்டிங் பொசிஷன், அதாவது செஸ் போர்ட்டை என்ன மாதிரி அடுக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் முதலாவது சிப்பாய் அடுக்கிறது என்ன மாதிரி என்று தெரிஞ்சிருக்கும். இந்த ஒயிட்ன்னு சொன்னால் இந்த செகண்ட் ரேங்கில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சிப்பாயில் வைக்கணும். அதே மாதிரி பிளாக்ன்னு சொன்னால் செவன்த் ரேங்கில் சிப்பாயை வைக்கணும். கோட்டையை மூலையில் வைக்கணும். போட்டின் 2 கரை மூலையிலையும் கோட்டை வரும். கோட்டைக்கு பக்கத்தில் குதிரை 2 வரும். வெள்ளைக்கும் கருப்புக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி மந்திரி எடுத்தீங்கன்னு சொன்னால் குதிரைக்கு பக்கத்தில் மந்திரி வரும். அடுத்தது இந்த ராஜாவும் ராணியும் வைக்க வேண்டியது. ராஜாவும் ராணியும் என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த இ பாக்ஸில் ராஜா வரும், டி பாக்ஸில் ராணி வரும். ராணி எப்போவுமே வெள்ளை ராணி வெள்ளைப்பட்டியிலையும் கருப்பு ராணி கருப்பு பட்டியிலையும் இருக்கு. சரிதான். ராஜா அதுக்கு எதிராக இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போ நாங்கள் என்ன மாதிரி ஒரு செஸ் விளையாடுறேன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒரு செஸ் போர்டில் என்ன மாதிரி ஒவ்வொரு காயையும் இறக்குறேன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சிப்பாயின்னு சொன்னால் நீங்கள் நேராக இறக்கலாம். அதே மாதிரி குதிரைன்னு சொன்னால் டானா வடிவில் இறக்கலாம். மந்திரின்னு சொன்னால் கருப்பு மந்திரியாண்டா கருப்பு கோட்டுகளால் இறக்கலாம். அதே மாதிரி வெள்ளை மந்திரி குறுக்கால வெள்ளை கோட்டுகளால் இறக்கலாம். குதிரை டானா வடிவில் வரும். சிப்பாய் விரும்பினா நீங்கள் 1 இறக்கலாம், 2 இறக்கலாம். வெட்டணும்னு சொன்னால் இப்படி குறுக்கா வெட்டலாம். சரிதானே. அதே மாதிரி ராணி இறக்கணும்னு சொன்னால் ராணி ஒரு எவ்வளவு நீளத்துக்கும் நீங்கள் இறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோட்டை இறக்கணும்னு சொன்னால் நேராக இல்லை கரையாக இறக்கி கொள்ளலாம். சரிதானே. நன்றி.